ஐஎஸ்ஓ பற்றி பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓனா என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஐஎஸ்ஓ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு ஃபங்க்ஷன் தான் கேமராவில். அதாவது லைட் கம்மியாக இருக்க இடத்துல ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணால் லைட்டு அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான் விஷயம். நம்ம எஃப்எம் கேட்குறோம்ல, பழைய காலத்து ரேடியோலாம் இருக்குது இல்லையா, வால்யூம் பத்தலை அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். வெளிச்சம் பத்தலை அப்படின்னா வெளிச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஓவை கூட்டணும். இதுக்கு ஏன் இதை வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன் எஃப்எம் அப்படின்னா, அப்போ இருக்க ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர்லாம் ரொம்ப சவுண்டு வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னா இரைச்சல் கேட்கும். அதே மெத்தட் தான் இங்கேயும். ஐஎஸ்ஓ ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இமேஜில் இரைச்சல் வந்துடும், அதாவது நாய்ஸ். அதில் வந்து சவுண்டு நாய்ஸ்ன்னு சொல்லுவோம், இதில் வந்து இமேஜ் நாய்ஸ். இமேஜ் நாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப புள்ளியாக இருக்கும் இமேஜ் பூரா. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கும். இந்த நாய்ஸை வந்து நம்ம வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ நம்ம கேமராவில் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சு ஃபோட்டோ எடுத்தால் நமக்கு அந்த மாதிரி நாய்ஸ் வந்து ஃபோட்டோவில் வரவே வராது. எல்லா நேரமும் நம்ம வந்து ஐஎஸ்ஓ கம்மியாக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா? அங்கே தான் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த ஐஎஸ்ஓ ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓ ஏன் கேமராவில் கொடுத்துருக்குறாங்க, அது இல்லாமலே வந்துட்டு நம்ம அப்பச்சரையும் சட்டர் ஸ்பீடையும் மட்டுமே வச்சு நம்ம வெளிச்சத்தை கூட்டுறது குறைக்கிறது எல்லாம் பண்ணுறோம்ல, பின்ன எதுக்கு ஐஎஸ்ஓங்கிற ஒரு விஷயம் கேமராவில் கொடுத்துருக்குறாங்க? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஎஸ்ஓனா என்னங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் இப்போவே சொல்லி முடிச்சிட்டேன். ஐஎஸ்ஓ கூட்டினா வெளிச்சம் அதிகரிக்கும், அதே போல் நாய்ஸும் அதிகரிக்கும், இமேஜ் நாய்ஸும். ஐஎஸ்ஓ டவுன் பண்ணால் வெளிச்சமும் குறையும், கூடவே இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐஎஸ்ஓனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தவங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கான ஆன்சரை நான் சொல்லியே முடிச்சிட்டேன். இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்ட போகிறேன், நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதை டீப்பாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். இதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், எப்போல்லாம் இதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். இந்த கேம் இது என்னோட ஃபியூஜி ஃபியூஜி XT200 மாடல். ஸோ இந்த கேமை நான் வந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராப் பாடி கேமரா. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா குட்டி சென்சார், சின்ன சென்சார். ஸோ இது வந்து இதில் ஐஎஸ்ஓவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் என்னோட சோனி A7 IV ஃபுல் ஃப்ரேம் கேமரா, அதுலேயும் சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது வந்து நம்ம வேல்யூஸாக பார்த்தோம் அப்படின்னா, சில என்ட்ரி லெவல் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 100லேருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது சோனி ஃபுல் ஃப்ரேம் கேமரா, அதே மாதிரி 5D இருக்குது இல்லையா கேனன், அதிலலாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்தே இருக்கும் மினிமம். ஐஎஸ்ஓ வந்து எப்படி நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 50 × 2 100, 100 × 2 200, 200 × 2 400, 400 × 2 800, அப்படி இன்ட்டு 2 கால்குலேஷன் தான் எல்லாமே. 800க்கு அப்புறம் 1600 வரும், அதுக்கப்புறம் 3200 வரும், அதுக்கப்புறம் 6400 வரும், அதுக்கப்புறம் 12800 வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25600 வரும், அப்புறம் 51200 வரும். இந்த கேமில் 51200 வரைக்கும் தான் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. சோனி கேமராவில் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் 50லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மினிமம் 100லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் 51000ஓட முடிஞ்சிருச்சு. பட் ஃபுல் ஃப்ரேமில் அந்த ஐஎஸ்ஓ 51200 × 2 போட்டிங்க அப்படின்னா 1,02,400 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1,02,400ஐயும் × 2 போட்டோம் அப்படின்னா 2,04,800 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட்
ஐஎஸ்ஓ வேல்யூவாக சோனி கேமராவில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் அந்த ஃபோட்டோவை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நான் அதோட சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கேமராவில் ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேணாலும் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கொடுத்துருக்கிற அளவில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30%குள்ளே யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும். 30%ங்கிறதே ரொம்ப அதிகம் தான். அதுலேயுமே வந்து நாய்ஸ் நல்லாவே தெரியும், ஈவன் ஃபுல் ஃப்ரேம் கேமராலையுமே கூட. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எடுத்திருக்க ஃபோட்டோஸை வச்சு எல்லாம் பார்க்கும்போது கிராப் பாடி கேமராவில் ஐஎஸ்ஓ ரேஞ்சில் இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஐஎஸ்ஓ ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிராப் பாடியை விட ஃபுல் ஃப்ரேம் வந்து எந்த விதத்தில் ஐஎஸ்ஓ மூலமாக நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நான் இந்த காமிக்கிறேன் இல்லையா, இந்த வாட்சை நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டிலையும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அது ஐஎஸ்ஓ இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டியை எப்படியெல்லாம் கெடுக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். எந்த இடத்துல இந்த ஐஎஸ்ஓ வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த கேமரா எடுத்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு லைட்டு இல்லாமல், நான் இதில் லைட் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த லைட்டை நான் ஆட் பண்ணிவிட்டு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த லைட்டு வந்து போடாமையும் சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைட்டை போடாமல் எடுத்த ஃபோட்டோஸை எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ ஏதாவது தெரியுதா? ஸோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் 100 ஐஎஸ்ஓவில் சட்டர் ஸ்பீட் 60 வச்சுருக்கேன். அப்படி வச்சு எடுத்த ஃபோட்டோ. நான் இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் எந்த ஒரு ஃபோட்டோவுக்குமே வந்து சட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண மாட்டேன். அதே மாதிரி அப்பர்ச்சரையும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண மாட்டேன். ஸ்டாண்டர்டாக இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நான் அப்பர்ச்சரை வந்து 4.5 தான் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு நான் கூட்டவோ குறைக்கவோ மாட்டேன். மேனுவல் மோடில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அப்பர்ச்சர் வந்து 4.5, சட்டர் ஸ்பீட் 60. அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே. ஃபஸ்ட்டு நான் ஐஎஸ்ஓவை மட்டும் சொல்லிக்கிட்டே வர்றேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. 100 ஐஎஸ்ஓவுக்கு 60 சட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ இது. அடுத்தது 200 ஐஎஸ்ஓவுக்கு 60 சட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ இது. கொஞ்சம் அதை விட டீட்டெயில் தெரிகிற மாதிரி இருக்குல்ல? ஸோ அடுத்து பாருங்கள், 400 ஐஎஸ்ஓவுக்கு 60 சட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ சட்டர் ஸ்பீட் தான் காமன்னு சொல்லிட்டேனே, ஐஎஸ்ஓ மட்டும் பார்த்துட்டே வருவோம். கொஞ்சம் 200 விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரியுதுல்ல? இப்போ 400 ஐஎஸ்ஓ இல்லையா, இன்ட்டு 2 போட்டோன்னா 800 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளீனாக டீட்டெயில் தெரியுது இல்லையா? வாட்ச் நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. அடுத்தது 1600 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ. இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல? ஓகே. அடுத்தது 3200 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ. இது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. அடுத்தது 6400 எடுத்த ஃபோட்டோ. நல்லாவே க்ளீனாக தெரியுது, பின்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியுது, அந்த வெளிச்சம்லாம் தெரியுது. அடுத்தது 12800 எடுத்த ஃபோட்டோ. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது. அடுத்தது 25600 எடுத்த ஃபோட்டோ. சொல்லவே வேணாம், ஓவர் எக்ஸ்போஸ் தான். இது கேட்கவே வேண்டாம், ஓவர் எக்ஸ்போஸ் தான். 51200 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ. இதுதான் இந்த கேமில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ லிமிட். ஸோ இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ ஒரு டார்க்ல இருந்து ஒரு பிரைட் இமேஜ் வரைக்கும் நம்மளால் இந்த ஐஎஸ்ஓ மூலமாக கொண்டு வர முடியுது. சரி, இதில் எப்படி வந்து இது குவாலிட்டியை கெடுக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது சட்டர் ஸ்பீடையும் அப்பர்ச்சரையும் நான் சேஞ்ச் பண்ணாமலே இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஐஎஸ்ஓ மட்டும் சேஞ்ச் பண்ணி. அதனால தான் இந்த எக்ஸ்போசர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த ஐஎஸ்ஓ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நான் சட்டர் ஸ்பீடை கூட்டியோ குறைச்சியோ நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதில் ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போம். கூடவே அந்த இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் வாங்க. அதே இந்த லைட்டை போடாமலே எடுத்த ஃபோட்டோலேயே இப்போ வந்து இந்த கேமரா வச்சு எடுத்தது தான். நான் அது மாதிரி இதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பண்ணலை, கொஞ்சமாக ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் காமிக்கிறேன். அதோட ஐஎஸ்ஓ லிமிட் என்னங்கிறதையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். இது வந்து 200 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா 100 ஐஎஸ்ஓ ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸில் இருக்கவும் நான் 200 வச்சுக்கிட்டேன். பட் 200 ஐஎஸ்ஓ வைக்கும் போதே எனக்கு சட்டர் ஸ்பீடு வந்து எவ்வளோ காமிச்சதுன்னா 1/3. 1/3 உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சட்டர் ஸ்பீட் வீடியோவில் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு 1/3 கண்டிப்பாக ஷூட்டபிளே கிடையாது.
அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ இப்படி தான் வரும். நல்லாவே ஷேக் ஆகிருக்குது. இத்தனைக்கு நல்லா ஸ்டெடியாக பிடிச்சி இப்படியெல்லாம் வச்சு தான் எடுத்து பார்த்தேன். அப்படி இருந்தும் ஷேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 200 ISOவில் சட்டர் ஸ்பீட் 1/3 எடுத்த ஃபோட்டோ. இப்போ நமக்கு வந்து சட்டர் ஸ்பீட் 1/3 இதுக்கு பத்தாது. இப்போ சட்டர் ஸ்பீடை ஏற்றணும் அப்படின்னா மறுபடியும் இமேஜ் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறது? அப்பர்ச்சரையும் நம்ம வந்து ஏற்ற முடியாது. அப்பர்ச்சர் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸில் வேணுமோ அது எல்லாத்தையும் ஃபோக்கஸில் வச்சாகணும். இல்லை பேக்ரவுண்டை பிளர் பண்ணி காட்டணும்னா பேக்ரவுண்டை பிளர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்பர்ச்சருங்கிறது. ஸோ அப்பர்ச்சரை நம்ம இப்போ கை வைக்க முடியாது. அப்பர்ச்சர் எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே அப்பர்ச்சர் எவ்வளோ ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சு தான் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்பர்ச்சரில் நம்ம கையே வைக்க முடியாது. சட்டர் ஸ்பீடு மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். சட்டர் ஸ்பீடும் 200 ISO இருக்கும்போதே, இத்தனைக்கும் 100 இல்லை 200 ISO அப்படிங்கும்போதே வெளிச்சம் பத்தலை, சட்டர் ஸ்பீடு இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கேமரா 1/3 தான் எனக்கு கரெக்டான எக்ஸ்போஸை கொடுத்தது. ஸோ அதை வச்சு எடுத்த ஃபோட்டோனால இப்போ ஷேக் ஆகி தான் வந்திருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஷேக் ஆகாமல் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி ஷூட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹையர் சட்டர் ஸ்பீடு வச்சு எடுக்கணும். அப்போ மினிமமாக ஒரு 1/50 சட்டர் ஸ்பீடு வச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கணும். 1/50 சட்டர் ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஐஎஸ்ஓவை தான் கூட்டணும். ஐஎஸ்ஓவை எவ்வளோ கூட்டலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 1/50 சட்டர் ஸ்பீடு வைக்கிறதுக்கு ஐஎஸ்ஓ லிமிட் பார்த்தீங்கன்னா 3200. 1600 பார்த்தா ஃபோட்டோ அண்டர் எக்ஸ்போஸில் தான் இருந்துச்சு. ஸோ 3200 ஐஎஸ்ஓ வச்சு இந்த ஃபோட்டோவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3200 வைக்கும்போது தான் எனக்கு 1/50 சட்டர் ஸ்பீடு வந்து கிடைச்சிது. ஸோ இது வந்து 15 to 45 mm லென்ஸுங்கிறதுனால நமக்கு ஒரு 50 mm அபோவ் வச்சுக்கிறது பெட்டர். ஹேண்டை வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டெடியாக பிடிச்சி ஷூட் பண்ணலாம், ஷேக் வராது. அதுவும் இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டோட வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவன் ஒரு 30-40 கூட வச்சு எடுக்கலாம். கிராப் பாடி கேமராங்கிறதுனால 50 mm லென்ஸ் போட்டாலே மினிமம் நம்ம 100ஆவது நம்ம சட்டர் ஸ்பீடு வச்சாதான் ஷேக் இல்லாமல் ஹேண்ட் ஹோல்டில் ஷூட் பண்ண முடியும்னு நான் சட்டர் ஸ்பீட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டோட வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா மேபி இது பாசிபிள், ஷேக் இல்லாமல் எடுத்துட முடியும். ஸோ அப்படி எடுத்தது தான் அந்த ஃபோட்டோ. 3200 ஐஎஸ்ஓவில் தான் எனக்கு வந்து 50 சட்டர் ஸ்பீடை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதில் எடுத்த ஃபோட்டோ நான் ஜூம் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ க்ளீனாக வந்திருக்கு, ஷேக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்தது ஐஎஸ்ஓ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது சட்டர் ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஓவர் எக்ஸ்போஸ் ஆனிச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ ஐஎஸ்ஓ ஏற்றும் போது எனக்கு சட்டர் ஸ்பீட் இன்னுமே கூட கிடைக்கிது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி தாராளமாக ஷூட் பண்ணலாம். இப்போது அப்படியே 3200 × 2 போடும்போது நமக்கு 6400 ஐஎஸ்ஓ கிடச்சிருக்கு. 6400 ஐஎஸ்ஓ வைக்கும்போது சட்டர் ஸ்பீடும் நான் ஆட்டோமேட்டிக்காக 125 சட்டர் ஸ்பீட் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. 125 சட்டர் ஸ்பீட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஹேண்ட் ஹோல்டு பண்ணி ஈஸியாக கிராப் பாடி கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த ஃபோட்டோ அப்படி எடுத்தது தான். ஸோ இதுவுமே வந்து க்ளீனாக வந்திருக்கு. பெரிய அளவில் நாய்ஸ் தெரியல, பட் மைல்டாக ரொம்ப டீட்டெயிலாக ஒத்து பார்த்தா கொஞ்சம் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது 6400 ஐஎஸ்ஓவில். ஏன்னா இது கிராப் பாடி இல்லையா, மேக்ஸிமம் ஒரு 800 அபோவ் போகும்போதே நமக்கு வந்து நாய்ஸ் நல்லாவே தெரியும். 6400 போயிருக்கேன். ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா நாய்ஸ் தெரியுது. பட் இருந்த கிராப் பாடி கேமராலாம் இதை விட மோசமாக இருக்கும். இப்போ இதோட குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட இது மிரர்லெஸ் கேமராங்கிறதுனால இதோட ரேட்டுமே கொஞ்சம் கூட தான். ஃபியூஜி பிராண்ட் வந்து சொல்லவே தேவையில்லை. இது ஃபியூஜியோட கலர் சைன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டியும் வந்து நல்லாவே இருக்கும். அதனால் இதுவுமே வந்துட்டு பேசிக் மாடல்லே நல்லா எக்ஸ்பென்ஸான கேமரா தான். ஸோ அதனால் இதோட ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸும் இந்த கேமராவில் ஓரளவு நல்லாவே இருக்குது. 6400 நான் ரீச் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோ வந்து ஷேக் இல்லாமல் நீட்டாக ஒரு கரெக்டான எக்ஸ்போஸில் கிடைக்கிது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஐஎஸ்ஓங்கிறது கை கொடுக்குது. ஸோ அடுத்தது இதோட மேக்ஸிமம் லிமிட் இருக்குது இல்லையா, 51200 ஐஎஸ்ஓ. இப்படி 51200 ஐஎஸ்ஓ நம்ம செட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சட்டர் ஸ்பீட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1000 சட்டர் ஸ்பீடு வச்சு நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியுது. இந்த லோ லைட்டில் 1000 சட்டர் ஸ்பீடு வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியுது அப்படின்னா வாட்டர் ட்ராப்பை கூட நம்மளால் ஃப்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ 1000 சட்டர் ஸ்பீட். அது மாதிரி எனக்கு 51200 நான் ஐஎஸ்ஓ செட் பண்ணும்போது 1000 சட்டர் ஸ்பீடில் வச்சு எடுத்த ஃபோட்டோ தான் இது. இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட நாய்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது.
இதோட நாய்ஸ் லெவல், டிஜிட்டல் நாய்ஸ். இது கேமராவில் இருக்கக்கூடிய சென்சாரோட சென்சிட்டிவிட்டி லெவலில் தான் நமக்கு குறிக்குது. அதாவது சென்சாரோட சென்சிட்டிவிட்டி லெவல் அப்படின்னா அந்த சென்சார் வந்து எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான சென்சார், அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் நாய்ஸ் வந்து நமக்கு வந்து குறையும். நல்ல ஹையர் எண்ட் கேமராஸ்லாம் போனீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் நாய்ஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் தெரியும், ரொம்ப அதிகமான ஐஎஸ்ஓ வேல்யூ நம்ம யூஸ் பண்ணும் போதுமே கூட. பட் இந்த மாதிரி கிராப் பாடி கேமராலாம் நமக்கு வச்சிருக்கோம், இல்லை இதை விட என்ட்ரி லெவல் கேமராலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதிலலாம் இன்னுமே வந்துட்டு கம்மியான ஐஎஸ்ஓலேயே இதை விட அதிகமாக நாய்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ லைட்டே இல்லாமல் மேக்ஸிமம் ஐஎஸ்ஓவில் இந்த கேமராவில் முடிஞ்ச மேக்ஸிமம் ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. பட் 1000 ஷட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ மோசமான நாய்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். கிளியர் பண்ணாலுமே அந்த இமேஜ் வந்து ஒரு ரியலான இமேஜாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஷார்ப்னஸ்லாம் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஐஎஸ்ஓ லெவலை வந்து கம்மியாகவே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்ஸாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கண்டினியூஸ் லைட்லாம். அந்த மாதிரி லைட்டெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாஷ் லைட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் காரணம். நம்ம ஐஎஸ்ஓவை வந்துட்டு ஏற்றணும் அப்படின்னா அது இமேஜை வந்து கரெக்டாக கொடுக்காது, இந்த மாதிரி டிஜிட்டல் நாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 100 ஐஎஸ்ஓவில் வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லைட்டு பத்தாது. ஸோ லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு லைட்டை வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே அடித்து சப்ஜெக்டை கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண வச்சு நம்ம கம்மியான ஐஎஸ்ஓ வச்சு ஷூட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். இப்போது லைட்டே இல்லாமல் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த லைட்டை ஆன் பண்ணி அதே ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து லைட்டை ஆன் பண்ணி விட்டு 400 ISO 60 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ. ஓரளவுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் டல்லாக இருக்குது, வாட்ச் மட்டும் ஓரளவுக்கு கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் வாட்சோட ஷேடோலாம் கொஞ்சம் கீழே தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ நான் எந்த டைரக்ஷனில் இருந்து லைட்டாக கொடுத்துருக்கேனோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஷேடோ வந்து ஃபால் ஆகுது. பட் அது நோ ப்ராப்ளம், நல்லா இருக்குது. நமக்கு இதோட அந்த சேட் ஃபால் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, அதோட ஃபீல் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகி நம்ம எந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு காட்ட விரும்புகிறோமோ அந்த சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அது வந்து 400 ISOவில் நான் எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 800 ISOவில் நான் எடுத்த ஃபோட்டோ. ஷட்டர் ஸ்பீடை நான் இங்கே மாற்றலை, அது எப்படி ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, எந்த அளவுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து 800 ISO, இது வந்து 1600 ISO. அடுத்தது 3200 ISO. ஷட்டர் ஸ்பீட் நான் மாற்றவே இல்லை, அதே 60 ஷட்டர் ஸ்பீட்லேயே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த 4 ஃபோட்டோஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்குது, லைட் போட்டு எடுத்தது தான். 400 ISO, இது 800 ISO, ஓரளவு கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் பின்னாடி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அடுத்தது 1600 ISO, அதாவது 1600 ISO. இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது, பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தது இமேஜை ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு 3200 ISOவில். இதுக்கு மேலே அது இன்க்ரீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், ஃபுல்லாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்கும் ஃபோட்டோ. ஸோ அதனால் நான் இந்த 4 ஃபோட்டோ மட்டும் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன், லைட் போட்டு எடுத்தால் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போது அதே லைட்டை போட்டு கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி நான் ஒரு 6 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்ன ஐஎஸ்ஓவில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம், ஷட்டர் ஸ்பீட் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள், இது வந்து 100 ISOவில் 1/25 ஷட்டர் ஸ்பீட் வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ ஷேக் ஆகிருக்கும். ஏன்னா இந்த கேமில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மினிமம் 50 ஆகுது ஷட்டர் ஸ்பீடு வச்சாதான் ஷேக் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியும். 1/25 ஷட்டர் ஸ்பீடு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேக் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி எடுத்திருக்கேன். ஸோ 100 ISOவில் எடுக்கணுங்கிறதுக்காண்டி 100 ISOவில் எடுக்கணும் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை இவ்வளோ குறைச்சாதான் எனக்கு இப்போதைய லைட் கிடைக்குது, அப்போ தான் என்னால் இந்த ஃபோட்டோ எடுக்க முடியுது. இத்தனைக்கும் லைட்டு போட்டே சப்ஜெக்ட்டுக்கு மேலே லைட் அடிக்க வச்சு எடுக்கும்போதே 100 ISOவில் 1/25 ஷட்டர் ஸ்பீடு வச்சா மட்டும் தான் எடுக்க முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் 200 ISOவில் ஷட்டர் ஸ்பீட் 50 கிடைக்கிது, அப்படியே இன்ட்டு 2 ஷட்டர் ஸ்பீடுமே வந்துட்டு டபுள் கிடச்சிருச்சு. அப்போது இதில் வந்து ஷேக் வர வாய்ப்பு கம்மி. இமேஜை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து அந்த அளவுக்கு ஷேக் ஆகலை, ஓரளவு க்ளீனாக இருக்குது இமேஜ். இது வந்து 200 ISOவில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து 400 ISOவில் எடுத்த ஃபோட்டோ. ஷட்டர் ஸ்பீட் 60 வச்சுருக்கேன். ஓகே, க்ளீனாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அடுத்தது 800 ISOவில் அதே 60 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கூட ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் ISO மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் போன இமேஜை விட கொஞ்சம் எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது 12800 ISO வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன். ஷட்டர் ஸ்பீட் 1000 கிடச்சிருக்கு. போன வாட்டி லைட் போடாமல் எடுக்கும்போது 51,200 போகும்போது தான் நமக்கு வந்து 1000 ஷட்டர் ஸ்பீடையே அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இந்த சின்ன ஒரு லைட்டை ஆட் பண்ணதுமே இப்போது 12,800 வரும்போதே நம்மளுக்கு 1000 ஷட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபோட்டோ நான் 1000 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்தது. இதுக்கு பின்னாடி ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கேன். இந்த செல்லில் வந்துட்டு நமக்கு இந்த நம்பர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. இதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு லைனாக தெரியும். ஷட்டரோட வேகம் வந்து அதிகமாக இருக்கனால அந்த லைன் மார்க் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுவே வந்து இதோட ப்ரீவியஸ் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 400 ISO வச்சிருக்க இடத்துல இந்த செல்லில் இருக்கிற அந்த கிளாக் வந்து அந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரியுது. இந்த ஏதோ லைன் மார்க்லாம் எதுவுமே இல்லை. பட் 12,800 வச்சு 1000 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோவில் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த லைன் மார்க், அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய லைன் மார்க்லாம் இதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது 51,200 ISOவில் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய ஷட்டர் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4000. ஸோ இந்த ஒரு சின்ன லைட்டை ஆட் பண்ணதுனாலேயே நம்மளால் 1/4000 ஷட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் ஜூம் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நாய்ஸ் அள்ளி கொட்டுது, நல்லாவே தெரியுது. பட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா போன இமேஜை விட இந்த இமேஜில் அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த கிளாக் வந்து ரொம்பவே ஒரு டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா ஷட்டரோட வேகம் ரொம்ப கூட. ஓகே, இந்த ஒரு சின்ன லைட்டை ஆட் பண்ணுறதுனால நம்மளால் குறைஞ்ச ISO யூஸ் பண்ணும்போதே நம்மளால் தேவையான ஷட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம லைட்ஸ்லாம் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஒன்று தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் அதே இதை நான் லைட் ஆட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளும் இப்போ பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு இது கிளியர் ஆகிருக்கும். இப்போது 100 ISOவுக்கும் மேக்ஸிமம் 51,200 ISOவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அதோட நான் வந்து கேமராவை ட்ரைபாடில் போட்டு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஹேண்ட் ஹோல்டு பண்ணால் 100 ISOவில் கண்டிப்பாக ஹேண்ட் ஷேக் வரதான் செய்யும் ஃபோட்டோவில். அதனால் ஃபோட்டோ ஷார்ப்பாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இந்த கேமராவை நான் ட்ரைபாடில் போட்டு நிப்பாட்டிட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். 100 ISOவில் ஷட்டர் ஸ்பீட் 1/3 வச்சு எடுத்த ஃபோட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். கையில் வச்சு கண்டிப்பாக இதை ஷூட் பண்ண முடியாது. ட்ரைபாடில் போட்டதுனால இமேஜ் ஷேக்கே ஆகலை, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த இமேஜ். பட் குவாலிட்டி பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு நாய்ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இல்லை, எந்த டெக்ஸ்சர் எதுவுமே தெரியல, க்ளீனாக இருக்குது இமேஜ். ஸோ 100 ISO அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்து போகலாம். 12,800 ISOவில் எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து ஷட்டர் ஸ்பீட் எனக்கு 250 கிடச்சிருக்கு, 1/250. ஸோ இதில் எடுத்த ஃபோட்டோ. இதை ஜூம் பண்ணி பார்ப்போம். அஃப்கோர்ஸ் நாய்ஸ் தெரியுது. பட் 12,800ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் இந்த கேமராவுக்கு. இதில் இன்னும் இதை விட மேக்ஸிமம்லாம் போகும்போது இதை விட இன்னுமே நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வாட்சில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி அப்படி மொயின்னு இருக்குது. ஓகே, அடுத்தது 51,200 ISOவில் 1/1000 ஷட்டர் ஸ்பீட் கிடச்சிருக்கு. 1/1000 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ. ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்குது இமேஜ் நாய்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இப்படி தான் ISO எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இமேஜோட குவாலிட்டியை படுமோசமாக கெடுக்கும் இந்த ISO. ஸோ உங்கள் கேமில் உங்களால் எவ்வளோ மினிமமாக ISOவை குறைச்சி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு மினிமமாக குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 100 ISOவை விட்டு தாண்டாதீங்க. எங்கேயாவது லைட்டு பத்தலை, கண்டிப்பாக இண்டோர்லனா லைட் பத்தாது தான், அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ரொம்ப ஏற்ற வேண்டாம், கொஞ்சம் ஏற்றினீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கிராப் பாடி கேமராவில் நல்லாவே இருக்கும் இமேஜ்லாம் பார்க்குறதுக்கு. நமக்கு இண்டோரில் சுத்தமாக லைட் இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். மற்றபடி ISOவை 100லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இமேஜோட குவாலிட்டி அப்போ தான் சூப்பராக இருக்கும். வேணும்னா அடிஷ்னலாக இதை லைட்டு கூட நம்மளால் ஏதாவது வச்சு கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் ISO தான் இருக்குதே அப்படிங்கிறதுக்காண்டி எந்த லைட்டுமே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இமேஜோட குவாலிட்டி இப்படி தான் வரும். ஓகே, இப்போது இந்த 2 இமேஜுக்கான டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். இது வந்து 100 ISOவில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ க்ளீனாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அதே 51,200ல் எடுத்த ஃபோட்டோ. இதே ஜூம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நாய்ஸ், ஃபுல்லாக நாய்ஸ், டிஜிட்டல் நாய்ஸ் அப்படியே நிரம்பி இருக்குது. இது கிளியர் பண்ணாலுமே வந்துட்டு இதில் இருக்க டீட்டெயிலும் போயிடும், இமேஜில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸும் காலி ஆகிடும். ஸோ எதுவுமே பண்ண முடியாது இந்த இமேஜை. ஸோ எக்காரணத்தை முன்னிட்டோம்
இவ்வளோலாம் கேமராவில் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காண்டி அதிகமாக வச்சு எடுத்துடாதீங்க. அதே மாதிரி கேமரா பை பண்ணும்போதும் கிராப் பாடி கேமராவில் இவ்வளோ வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. பட் கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து ஒரு 20 to 30% தான் நம்ம ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கேமராவில் இருக்கும். அது வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக நாய்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் கான்செப்ட். அடுத்து இந்த கேமரா வச்சு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதாவது ஐஎஸ்ஓ எப்போ நமக்கு வந்து இன்னொரு நேரத்தில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, பறக்கிற பறவை எடுக்கும்போதும் ஆக்ஷன் ஃப்ரீஸ் ஷாட் எடுக்கும்போதும், ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துல அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு இந்த ஐஎஸ்ஓ ஹெல்ப் பண்ணும். மற்ற நேரத்தில் தேவையில்லை, கம்மியாகவே வச்சு எடுக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை வந்து சுத்த விட்டு நான் இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தொட்டிலில் கட்டி விடுவாங்க இல்லையா, ஸோ அதே தான். ஏற்கனவே இந்த சட்டர் ஸ்பீட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே டாய் தான். இதுலேயும் வந்து அதே மாதிரி சுத்த விட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ 100 ஐஎஸ்ஓ வைக்கும்போது சட்டர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1/3 தான் காமிச்சுது. ஸோ 1/3 சட்டர் ஸ்பீடுக்கு 100 ஐஎஸ்ஓவில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. சுற்றுற மாதிரியே காமிக்குது. இதுதான் மோஷன் பிளர்னு நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து இது இப்படி வேண்டாம். எனக்கு வந்து இந்த சுற்றுறதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிற்கிற மாதிரி காட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். சட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் லைட் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். அப்பர்ச்சரில் கையே வைக்க முடியாது. அப்பர்ச்சர் ஆல்ரெடி ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இத்தனைக்கும் இது வந்து பெரிய அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ்லாம் கிடையாது. இதில் மாடி இருக்கிறது நார்மலாக கிட் லென்ஸ் தான். இதில் 3.5 to 5.6 தான் இதோட அப்பர்ச்சர் வேல்யூ. அதாவது 15 mm வைடாக இருக்கும்போது இதோட மேக்ஸிமம் அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா 3.5 தான். இது 45 mm ஜூம் போயிருக்குது அப்படின்னா இதோட மேக்ஸிமம் அப்பர்ச்சர் 5.6 தான் இதால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஆவரேஜாக 4.5 தான் நான் இதை வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பர்ச்சரை நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பர்ச்சரை வந்து ஏன்னா பெரிய ஓப்பன் இல்லை நமக்கு. இதோட ஓப்பன் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இவ்வளோ தான் வச்சுக்க முடியும். ஸோ அது ஆப்ஷனே கிடையாது. வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா லைட் வேணும். லைட் பத்தாது. அதனால் ஐஎஸ்ஓவை கூட்ட போகிறோம். ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இதுக்கு மினிமம் ஒரு 500ஆவது இருந்தால் தான் நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷாட்டுக்காக ஒரு 12,800 வச்சுருக்கேன் ஐஎஸ்ஓவை. 12,800 வச்சா தான் எனக்கு ஒரு 320 1/320 சட்டர் ஸ்பீடே கிடைக்கிது. ஸோ அதில் வச்சு ஒரு ஷாட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக தான் இருக்குது. அதாவது சென்டர் போர்ஷன், அந்த சென்டரில் ஒரு கிளி மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. பட் இந்த கார்னரில் அந்த சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரியே இருக்குது 1/320. ஸோ அதையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் எனக்கு. ஸோ அப்போ தான் மினிமம் 500 சட்டர் ஸ்பீட் தேவைப்படும். கண்டிப்பாக அது ஏற்கனவே தெரியும். ஸோ 500 சட்டர் ஸ்பீட் வேணும் அப்படின்னா இங்கே ஐஎஸ்ஓவை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 12,800 பத்தலை. இப்போது 25,600 வைக்கும்போது எனக்கு 500 சட்டர் ஸ்பீட் கிடச்சிருக்கு. இப்போது இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுற்றிக்கிட்டு இருக்கிறத அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி காட்டுது. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டே சுத்தமாக பத்தலை அப்படிங்கும்போது. ஸோ பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கும்போது பேர்டுக்கெல்லாம் தனியாக லைட்டெல்லாம் வச்சு நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வேறு வழியே இல்லை. ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க கேமரா கையில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஎஸ்ஓ ஏற்றி விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோட கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்க கேமராவை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாகவும் கிளியராகவும் நம்ம ஷூட் பண்ண முடியும். லோ லைட்லேயும் கூட. லோ லைட்லங்கிறத விட அங்கே நமக்கு வந்து பறவையை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு மினிமம் 1000, ரொம்ப ஃபாஸ்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு 4000லாம் கூட சட்டர் ஸ்பீட் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க கேமரா நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஐஎஸ்ஓ. எந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக தேவையோ அப்போ மட்டும் இந்த ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த கேமில் நம்ம ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இதோட அவுட்புட் என்னங்கிறதையும் பார்த்தாச்சு. நான் அடுத்து இந்த கேமராவோட சோனி கேமராவையும் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா அது ஃபுல் ஃப்ரேம். அதை கம்பேர் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு சோனியில் நான் 2 லென்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஒன்று வந்து 50mm லென்ஸ். 50mm லென்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். 50mm லென்ஸோட அப்பர்ச்சர் வந்து பெரிய அப்பர்ச்சர் இருக்கும். அதில் 1.8 வரைக்கும் அப்பர்ச்சரை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் எதுக்கு நான் 2 லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து 1.8 கிடையாது இல்லையா, 4.5 தான் வந்து நான் வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபோட்டோவுமே. ஸோ அதனால் இது வந்து ஒரு 1.8ல் நான் ஃபஸ்ட்டு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்து காமிச்சிடுறேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் கிட் லென்ஸை வச்சு நான் மற்ற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிக்கிறேன் அதே இதில் இருக்க மாதிரி, அதே 4.5ல. ஏன்னா அப்போ தானே அந்த ஐஎஸ்ஓ வந்துட்டு அந்த அப்பர்ச்சர் ஓப்பனுக்காக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இல்லை இதில் வந்துட்டு லென்ஸில் வந்து பெரிய ஓப்பன் இருக்கிறதுனால நிறைய லைட் உள்ளே போயிடும். அப்படிங்கும்போது அந்த கேல்குலேஷன் வந்து ஒரு கரெக்டான கேல்குலேஷனாக இருக்காது ஒரு கிராப் பாடிக்கும் ஒரு ஃபுல் ஃப்ரேமுக்கும் வச்சு பார்க்கும்போது. ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம சேம் லென்ஸ் சேம் அப்பர்ச்சர் வேல்யூ வச்சு ஷூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட எக்ஸாக்ட் ரிசல்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இதை ஒரு இது நான் காமிச்சிட்டு அடுத்தது வந்து கிட் லென்ஸை போட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 50mmல ஷட்டர் ஸ்பீடை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 100 ISOவில் 10 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ. பட் இது ட்ரைபாடில் போட்டு தான் எடுத்தேன், அதனால் ஷேக்குக்கெல்லாம் வேலை இல்லை. ஃபோட்டோ க்ளீனாக இருக்குது, ஷார்ப்பாகவும் இருக்குது. அடுத்தது 30 ஷட்டர் ஸ்பீடில் 1.8 f1.8ல் வச்சு எடுத்த ஒரு ஃபோட்டோ. இதோட மேக்ஸிமம் அப்பர்ச்சர் 50mm லென்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் f1.8. அந்த 1.8 யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1/30 சொன்னிச்சு. 2 ஸ்டாப் அதிகமாக கிடைக்குது. f1.8லேருந்து 2.8 போகும். ஸோ 2 ஸ்டாப் நமக்கு இதில் அதிகமாக கிடைக்குது. 1/30 ஷட்டர் ஸ்பீடு 100 ISOவில் வச்சு இந்த இமேஜ் ஷூட் பண்ணியிருக்கேன். 1.8ங்கிறதுனால இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இது பாருங்கள். இமேஜ் வந்து 2.8ல் எடுத்த ஃபோட்டோவோட ஷார்ப்னஸை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அப்பர்ச்சர் ரொம்ப ஏற்றி வச்சாலுமே ஏதாவது ஒரு இடத்துல தான் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டாக வர்றதுனால ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும், மற்ற இடம்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஓரளவுக்கு அப்பர்ச்சரை கொஞ்சம் டைட் பண்ணணும். அப்போ ஒரு 2 அல்ல 2.8ல் வச்சு எடுக்கலாம். ஏன்னா f1.8 இருக்க லென்ஸில் 2.8 வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சப்ஜெக்ட் ஷார்ப்பாக வரும். ஸோ அதனால் இது 2.8ல் வச்சு எடுக்கும்போது எனக்கு வந்து 2 ஸ்டாப் வந்து கம்மி பண்ணுறோம் இல்லையா அப்பர்ச்சரை வந்து சுருக்கிறதுனால, அதனால் ஷட்டர் ஸ்பீடும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. 1/30லேருந்து 1/10க்கு வந்துடுது. ஸோ ரெண்டுமே 100 ISO தாங்கிறதுனால 2 இமேஜுமே நமக்கு க்ளீனாக தான் இருக்குது. இமேஜோட குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் இல்லை. அடுத்தது 400 ISO. 400 ISO போகும்போது ஷட்டர் ஸ்பீட் 1/40 வச்சுருக்கேன். இது ஓரளவு ஹேண்ட் ஹோல்டு பண்ணி ஷூட் பண்ணக்கூடிய அளவு தான். ஓகே, இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. கொஞ்சம் நாய்ஸ் தெரிய ஆரம்பிக்குது இதில், பட் யூஸபிள் தான் இமேஜ். அடுத்து 800 ISO ஷட்டர் ஸ்பீட் 80. நாய்ஸ் தெரியுது. இது இத்தனைக்கும் ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான், நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது நாய்ஸ் தெரியுது. அடுத்தது 1600 ISOவில் 160 ஷட்டர் ஸ்பீட் வச்சு எடுத்திருக்கேன். நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மட்டும் செக் பண்ணிகிட்டே வாங்க அப்படியே. அடுத்து 3200ல் 320 ஷட்டர் ஸ்பீட். அடுத்து 6400ல் 640 ஷட்டர் ஸ்பீட். சொல்லவே வேண்டாம், நல்லாவே மோசமாக எடுத்துருக்குது ஃபோட்டோவை. அடுத்தது 12800ல் 1600 ஷட்டர் ஸ்பீட். ஸோ லைட் நமக்கு அந்த அளவுக்கு உள்ளே வரும். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா, இமேஜை யூஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது 12800 ISOலாம். அடுத்து 16000 ISO 2500 ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 16000 நாய்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அடுத்தது 25600ல் சும்மா பார்க்கும்போதே தெரியுது நாய்ஸ் நல்லாவே. அடுத்தது 51200 ISOவில் ஷட்டர் ஸ்பீடு இதெல்லாம் 8000 வச்சுட்டேன். சோனி கேமராவில் 1/8000 தான் மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீடு. அதுக்கு மேலே ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ண முடியாது. இதோட இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்களா, இது யூஸபிள்லாம் கிடையாது இந்த இமேஜ். இந்த கேமில் அதையும் விட கூட போகும். 51200 விட 2 ஸ்டாப் வந்து சோனி கேமில் நமக்கு ISO அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. பட் இதுவே யூஸபிள் இல்லைங்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடியது இதை விட மகா மட்டமாக இருக்கும். அதோட ரிசல்ட் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது எலக்ட்ரானிக் ஷட்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை போட்டு எடுத்தோன்னா என்ன ஆகுங்கிறத காமிக்கிறேன். ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இது வந்து எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுத்தது. பார்த்தீங்கன்னா அலையாக தெரியும் ஃபோட்டோலாம்.
செட்டிங் பார்த்தீங்கன்னா f2.8 எல்லா ஃபோட்டோவுமே நான் அதில் 2.8 தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் 1.8 வச்சு எடுத்தேன். அதே மேஜர் ஐஎஸ்ஓ தான். மேக்ஸிமம் இந்த கேமராவால் எடுக்க முடிஞ்ச மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ வச்சு தான் எடுத்திருக்கேன். எலக்ட்ரானிக் ஷட்டரில் நாய்ஸும் அதிகமாக இருக்குது, அது கூடவே இந்த லைன்ஸும் தெரியுது. ரோலிங் ஷட்டருங்கிறதுனால இந்த லைன்ஸும் வந்து நல்லாவே விசிபிளாக இருக்குது. ஸோ ஹையர் ஷட்டர் ஸ்பீட் போகும்போது நம்ம எலக்ட்ரானிக் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போதும் எலக்ட்ரானிக் ஷட்டரை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ஃப்ளாஷ் சிங்க் ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து ட்ராபேக் எலக்ட்ரானிக் ஷட்டரில். ஸோ குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஷட்டர் பெஸ்ட்டாக எலக்ட்ரானிக் ஷட்டர் பெஸ்ட்டாக அப்படின்னா குவாலிட்டி வைஸ் மெக்கானிக்கல் ஷட்டர் தான் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எலக்ட்ரானிக் ஷட்டர் சில இந்த வளைஞ்சி நெளிஞ்சு வரக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஒரு பொருளை வந்து வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பொருள், இப்போ ஃபேன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் ஷட்டரில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்க ஃபேன் ட்ரக்கை வந்து இப்படி வளைஞ்சிரும். ஸோ அது மாதிரி ஒரு பெண்டாகி தெரியும். மெக்கானிக்கல் ஷட்டரில் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஆகாது. இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அப்படி வேகமாக போகிறது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். எலக்ட்ரானிக் ஷட்டரில் அப்படியே அப்படி பெண்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தாலே தெரியும், அது ஒரிஜினாலிட்டியாக இருக்காது அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து மெக்கானிக்கல் ஷட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனான சுச்சுவேஷன்லாம். மற்றபடி எலக்ட்ரானிக் ஷட்டரை மற்ற நார்மல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரொம்ப ஹையர் ஷட்டர் யூஸ் பண்ணும் போதும் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணும்போதும் எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் ஆகாது. ஓகே, அடுத்தது கிட் லென்ஸை வச்சு சேம் இதில் என்ன அப்பர்ச்சர் நான் ஷட்டர் ஸ்பீட் நான் யூஸ் பண்ணுறேனோ அப்பர்ச்சர் வேல்யூ இந்த கேமில் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ என்ன யூஸ் பண்ணுறேனோ அதையே அதுலேயும் செட் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவுமே ஒரு கிட் லென்ஸ் தான். இதே மாதிரி ஃபுல் ஃப்ரேமுக்கு அந்த கிட் லென்ஸு அதில் வரக்கூடிய ஐஎஸ்ஓ அவுட்புட்டை பார்ப்போம். 100 ஐஎஸ்ஓவில் அதில் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் வந்து நமக்கு 100 ஐஎஸ்ஓவில் நார்மலாக இந்த அவைலபிள் லைட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு 1/3 ஷட்டர் ஸ்பீடு தான் கிடச்சிது. பட் இதில் 1/8 கிடச்சிருக்கு 100 ஐஎஸ்ஓவில். இமேஜ் செம்ம ஷார்ப் அண்ட் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட்லேயும் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை, ஏன்னா 100 ஐஎஸ்ஓ குவாலிட்டி பட்டையை கலப்புது. ஃபுல் ஃப்ரேம் வேறு இல்லையா. அடுத்தது 1600 ஐஎஸ்ஓவில் 60 ஷட்டர் ஸ்பீட். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, மோசம்னு சொல்ல முடியாது. அடுத்து 3200 ஐஎஸ்ஓவில் 100 ஷட்டர் ஸ்பீடில் எடுத்த ஃபோட்டோ. கொஞ்சம் நாய்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, பட் இது மோசமான நாய்ஸ் இல்லை, இமேஜ்லாம் யூஸபிளாக தான் இருக்குது. அடுத்து 6500ல் ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/400. ஓகே, இதில் நாய்ஸ் தெரியுது, பட் கிளியர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது 25600 ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீட் 1/1250. ஸோ சும்மா பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து ஃபுல் ஃப்ரேமாக இருக்கட்டும் கிராப் பாடியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து இந்த 12,000 தாண்டிலாம் போகிறது வந்து யூஸே ஆகாது இமேஜ். ஸோ இது வந்து 25,600ல் எடுத்த ஃபோட்டோ. அடுத்தது 51,200ல் ஷட்டர் ஸ்பீட் 2,500ல் எடுத்த ஃபோட்டோ. பார்த்தாலே தெரியுது எதுக்குமே ஆகாதுன்னு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி தான் இதை எடுத்திருக்கேன், மற்றபடி இந்த ஃபோட்டோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு மேலே என்னால் இதில் போக முடியும் இந்த கேமராவில், பட் அது வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு. ஏன்னா இந்த கேமராவையும் அந்த கேமராவையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ பார்க்குறோம். இதில் வந்து ஃபியூஜி கிராப் பாடியில் வந்து 51,200 ஐஎஸ்ஓ நம்ம செட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஷட்டர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1000 தான். பட் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் 51,200 ஷட்டர் ஸ்பீட் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கிற ஷட்டர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1/2500. ஸோ அந்தளவுக்கு அதிகமான ஷட்டர் ஸ்பீட் நமக்கு இதில் அச்சீவ் பண்ணிக்க முடியுது. ஸோ லோ லைட்டில் ஃபுல் ஃப்ரேம் கண்டிப்பாக பெரிய சென்சாராக இருக்கனால நிறைய லைட்டாக உள்வாங்கிக்கும், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் லோ லைட்டில். அதனால தான் ஃபுல் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்குது. சென்சாரோட சைஸ் பெருசுன்னா இது மாதிரியான சில அட்வான்டேஜஸும் இருக்குது, அதனால தான் விலையும் கூட இருக்குது. எந்த ஒரு கேமராவில் ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதோ, சென்சார் வந்து ஐஎஸ்ஓ நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களோ, அந்த மாதிரி கேமராஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக விலை அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே சேம் ஷாட், அந்த ஆக்ஷன் ஃப்ரீஸ் பண்ணுற அந்த பொம்மையை ஆக்ஷன் ஃப்ரீஸ் பண்ணுற ஷாட்டை நான் இங்கே எடுத்துருக்கிறேன் ஃபுல் ஃப்ரேமில். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 100 ஐஎஸ்ஓவில் நமக்கு கிடைச்ச ஷட்டர் ஸ்பீட் 1/6. அதில் 1/3 தான் கிடச்சிது. இதில் 1/6 கிடச்சிருக்கு அவைலபிள் லைட்லேயே. அதே மாதிரி மோஷனோட ரெக்கார்ட் ஆகிருக்கு, லோ ஷட்டர் தான் இல்லையா. ஸோ அடுத்தது அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை ரைஸ் பண்ணுறோம். ஐஎஸ்ஓவை 3200 ஐஎஸ்ஓ செட் பண்ணுறேன். 3200 ஐஎஸ்ஓவில் நமக்கு 160 ஷட்டர் ஸ்பீட் கிடைக்கிது. 160 வச்சு எடுத்த போது
ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த இந்த இது லைன்லாம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இப்படி ஈஸின மாதிரி இருக்குது, கொஞ்சம் இப்படி இழுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவோம். அதே 3200 250 வச்சு எடுத்திருக்கேன். ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணலை. அதே ஷட்டர் ஸ்பீடை மட்டும் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இமேஜ் அண்டர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது 10 தான் செக் பண்ணுறதுக்காண்டி எடுத்தேன். 1/250லே இதை வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிட முடியுமான்னு பார்க்குறதுக்காக நான் இதை ரைஸ் பண்ணேன். பட் ஐஎஸ்ஓவை ரைஸ் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். பட் இது மாதிரியும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐஎஸ்ஓவும் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ப்ராசஸிங்கில் நம்ம இந்த மாதிரி லோ லைட்டில் எடுத்துகிட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாய்ஸ் இதை விட மோசமாக வரும். போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது கரெக்டான எக்ஸ்போஷர்லேயே ஃபோட்டோ எடுத்து பழகணும். எப்போவுமே கம்மியாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ப்ராசஸிங்கில் இழுக்கும்போது நாய்ஸ் வரும். ஸோ இது பத்தலைன்னு சொல்லியாச்சு இல்லையா, 250யும் பத்தலை. இதுலேயுமே கூட அந்த ஜர்க்கு வந்து தெரியுது. ஓகே, அடுத்தது 500 ஷட்டர் ஸ்பீடில் போன வாட்டி நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஓரளவு ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சோம் இல்லையா இந்த கிராப் அடிக்காமல். ஸோ இப்போது இதில் அதே 500 ஷட்டர் ஸ்பீட், பட் ஐஎஸ்ஓ எவ்வளோ வச்சுருக்கோன்னா வெறும் 6400லேயே இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இதுவும் நல்லா ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்குது. சுற்றிக்கிட்டு இருக்கிறத அப்படியே நிற்கிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. பட் இதுக்கு வந்து 6400 ஐஎஸ்ஓ நமக்கு தேவைப்பட்டிருக்குது இதே 500 ஷட்டர் ஸ்பீடுக்கு ஃபுல் ஃப்ரேமில். இதுலேயே கிராப் பாடியில் பார்த்தீங்கன்னா 500 ஐஎஸ்ஓவை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு 25,600 ஐஎஸ்ஓ தேவைப்படுது. அதில் வெறும் 6400லேயே அச்சீவ் பண்ணிட்டோம். இதில் 25,600 வரைக்கும் கிராப் பாடியில் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளால் 500 ஷட்டர் ஸ்பீடையே அச்சீவ் பண்ண முடியுது. இதனால தான் கிராப் பாடி லோ லைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. ஃபுல் ஃப்ரேம் தான் கொஞ்சம் ஐஎஸ்ஓ ஏற்றினாலே நிறைய ஷட்டர் ஸ்பீடை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிராப் பாடிக்கும் ஃபுல் ஃப்ரேமுக்கும் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓ டிஃப்ரென்ஸ். நீங்கள் கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே கூட இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் வந்து நம்ம கிராப் பாடி ப்ரிஃபர் பண்ணணும், எதனால் வந்து நம்ம பட்ஜெட் வைஸ் நம்ம வந்து ஒரு என்ட்ரி லெவலில் பிகினராக நம்ம எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு வாங்குகிறோம் அப்படின்னா கிராப் பாடி தாராளம். எடுத்தோனையுமே வந்து ஃபுல் ஃப்ரேம் போகணும்லாம் அவசியமே கிடையாது. பட் நம்ம ப்ரொஃபஷ்னலாக இதை பண்ணுறோம், நமக்கு இதெல்லாம் விஷயம்லாம் தெரியும் அப்படின்னா, ஏன்னா கிராப் பாடியில் வந்துட்டு உங்களுக்கு பிகினிங் லெவல் கேமராஸ்லலாம் நிறையா ஒரு டுட்டோரியல்ஸ் மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷன்கிட்ட போகிறோம் அப்படின்னாவே அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தாவே புரியும். பட் ஃபுல் ஃப்ரேம் ரொம்ப காஸ்ட்லியான கேமராலாம் போகும்போது அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் மேனுஃபேக்சரரோட அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அதை வந்து ரெடி பண்ணுறாங்கங்கிறதுனால நம்ம அந்த குட்டி குட்டி டவுட்ஸ் எல்லாம் வந்து அதில் போய் நம்ம கிளியர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ காசு போட்டு ஒரு கேமரா நம்ம எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகிறதுக்கு இல்லை நம்ம செல்ஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான கேமரா தேவையில்லை. கிராப் பாடியே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பாய்.